நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல புரமோட்டர், டிஐஏ வாங்குன பங்குகள்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வாரமும் பார்ப்போம் சாட்டர்டே, சண்டே. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா ஓப்பன் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு இதுவரைக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வார் எஸ்கலேஷன் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனால நம்ம தான் ரொம்ப கவனமா, பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த புரமோட்டர், டிஐஏ வந்து அதாவது மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க என்னென்ன பங்க வாங்கியிருக்காங்க நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அதில நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற பங்கு பார்த்தீங்கன்னா, கேட்வே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நெறைய பேருக்கு தெரியும். ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ டீசென்ட்டா இருக்கு. பேஸ் வேல்யூ 10. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3.5% மேல டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஆல் டைம் ஹை நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆல் டைம் ஹை எங்கேருந்து பாருங்க நல்ல ஒரு டவுன் ஆகி இப்ப சைட்வேல இருக்கு. இப்போ ப்ரமோட்டர் வாங்கவும் இந்த ஸ்டாக் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆன மாரி காமிக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 33 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வேல்யூவேஷன் இன்னும் அதிகமா காமிக்குது. 1க்கு கீழ இருந்தா நல்ல ஒரு வேல்யூவேஷன் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெப்ட் ஆஃப் ஈக்விட்டி கம்பெனில சுத்தமா கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக் பிசினஸ்ல இருக்காங்க. இவங்களுடைய சேல்ஸ் லாஸ்ட் குவார்ட்டர் பார்க்கையில, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 67 கோடி கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்மி. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 260 கோடி பார்த்தீங்கன்னா, அதிகமா பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, கூடியிருக்கு 22. நெட் ப்ராஃபிட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 1 கோடி அதிகமா பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 456 கோடியோட கம்மியா தான் இருக்குது. முக்கியமான காரணம், அதர் இன்கம்ல ஒரு 355 கோடி வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் டிசம்பர் ரிசல்ட் நல்லாவே இருக்கு. பார்க்கலாம் இவங்களுடைய அடுத்த அ மார்ச்சுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மார்ச் ரிசல்ட் நல்லா குடுத்தாங்கன்னா, என்னங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்ல. பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 28ஆம் தேதி கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. நெறைய ஸ்டாக்கே வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் மாசம் வாங்கியிருக்காங்க. இப்போ மார்ச் 28ஆம் தேதி இந்த ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஐட்ட இந்த ஸ்டாக் இவ்வளோ அதிகமா இருக்காங்க. 35% டிஐட்ட இருக்கு. பப்ளிக்லயும் இந்த ஸ்டாக் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. 3.5% மேல ஆல்மோஸ்ட் 4% மேல டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் தான். அடுத்தது நம்ம 2வது பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்பிளே. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்பிளே இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக் ஒரு ஸ்மால் கேப் தாங்க. ஸ்டாக் பி வந்து 31ல இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1 கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, பிளைவுட் மேனுஃபேக்சரிங். அது நம்ம நெறைய பேருக்கு தெரியும். இந்த கதவு, டோர்லாம் செய்றாங்கல்ல. அந்த டெக்கரேஷன் வீட்டில நம்ம பாக்ஸ் எல்லாம் டிவி பாக்ஸ்லாம் செய்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பிளைவுட் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்றாங்க நெறைய பேரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செக்டார்ல தான் இருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாருக்கு. பிளட்சிங் எதுவும் கிடையாது. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் சார்ட்ட பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தாங்க. இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில ஓஹோன்னு இருந்தது. எல்லாராலும் பேசப்பட்ட ஸ்டாக். இப்பலாம் யாரும் இந்த ஸ்டாக்லாம் பத்தி பேசுறது கிடையாது. லாஸ்ட் டிசம்பர் ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்ட்டரோட சேல்ஸ் கம்மியா இருக்கு. இயர் ஆன் இயர் நல்லாருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 8% தான். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 14 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி. குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கையில தான் கம்மி இவங்களோட ரிசல்ட். அதனால ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு. அடுத்தது வந்து பார்க்கையில, இவங்க புரமோட்டர் ஹோல்டிங் நம்ம பார்க்கலாம். புரமோட்டர் ஹோல்டிங் பார்க்கையில புரமோட்டர் 51.80 கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. இப்போ மறுபடியும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்க்கையில எஃப்ஐட்ட கொஞ்சம் இருக்கு. டிஐட்டயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் அதிகமா இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாக்கும் டிஐட்ட அதிகமா வச்சிருந்தாங்க. பப்ளிக்ட்ட கொஞ்சம் இந்த ஸ்டாக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்குடைய புரமோட்டர் வாங்குன டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்த்தோம்னா, வீடியோ ரொம்ப லென்த்தா போயிரும். ஒரு 2, 3 ஸ்டாக் மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா, ஒவ்வொன்னையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கையில, ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா ஸ்டாக்கையும் கவர் பண்ண முடியாது. கிரீன் பிளே மார்ச் 27ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் குரூப் வாங்கியிருக்காங்க ஒரு 51,000. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 25யும் வாங்கியிருக்காங்க. பிப்ரவரி 10ஆம் தேதி இந்த ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. டிசம்பர்லயும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 5ஆம் தேதி, டிசம்பர் இது வரைக்கும் கன்டினியூவா வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. புரமோட்டர், கிரீன் பிளே இண்டஸ்ட்ரிய நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸ்டாக் நல்லா 52 வார லோக்கு பக்கத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது புதுசா ஒரு ஐபிஓ வந்த ஸ்டாக்கு ஜிகே எனர்ஜி. நம்ம சேனல்ல நெறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் பவர், அக்ரிகல்ச்சர், வாட்டர் பம்ப் சிஸ்டம் அண்டர் காம்போனன்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிஎம் குஸ்ஸம் ஸ்கீம வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டெவலப் பண்றாங்க. நார்த் இந்தியால நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சோலார் பம்ப் வந்து ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. மக்களுக்கு விவசாயம் பண்றதுக்காண்டி. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாருக்கு. புதுசா வந்த ஐபிஓ ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குங்க. பேஸ் வேல்யூ 2 டிவிடெண்ட் குடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழ இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்டாக் 52 வார லோக்கு பக்கத்தில தான் இருக்கு. எங்க இந்த ஹைலேருந்து எங்க வரைக்கும் இறங்கியிருக்கு பாருங்க. தலைய சுத்தி இருந்த ஸ்டாக்லாம் யாரும் ஐபிஓல வாங்கி செல் பண்ணாம வச்சுக்கிட்டாங்கன்னா, லாஸ்ல தான் இருப்பாங்க. அதனால எப்பவுமே புரிஞ்சுக்கணும்.
அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்க்கையில நம்ம ஏற்கனவே நிறைய டைம் ரிசல்ட் பார்த்துருக்கு. ரிசல்ட் நல்லா தான் குடுத்துருக்காங்க. சேல்ஸ் நல்லா இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லா இருக்கு. நெட் ப்ராஃபிட் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கையிலும் சரி, குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கையிலும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி புரமோட்டர் 80% வச்சிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்கியிருக்காங்க. எஃப்ஐட்ட கொஞ்சோண்டு இருக்கு. டிஐட்ட 9% வச்சிருக்காங்க. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்க பத்தி நம்ம நெறைய டைம் பேசியிருக்கோம். நம்ம வீடியோல நம்ம சேனல்ல இருக்கு வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சார்லட் ஹோட்டலு. சார்லட் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்கையும். ஒரு மிட் கேப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். 15,000 கோடிக்கு மேல உள்ளது. 26 ஸ்டாக் பி இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. பேஸ் வேல்யூ 10. கொஞ்சோண்டு டிவிடெண்ட் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டலு, கமர்ஷியல் அண்ட் ரீட்டெயில் ஆப்பரேஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் எல்லாத்துலயுமே இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜேடபிள்யூ மாரிட் ஸ்டார் ஹோட்டல் 558 கீ இருக்கு. வெஸ்டர்ன் பவர் இந்த மாரி நெறைய ஹோட்டல் வச்சிருக்காங்க. 3 ஸ்டார் ஹோட்டலு, 5 ஸ்டார் ஹோட்டலு. மும்பையில, ஹைதராபாத், புனே, பெங்களூரு, அதுக்கப்புறம் கண்டாலா, உத்தரகாண்ட் நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல் பிசினஸ் தான் இவங்க பண்றாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. ஆனா பிளட்சிங் வச்சிருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழ இருக்கு. பெக் ரேஷியோ 1க்கு கீழ தாங்க இருக்கு. இவங்களுடைய ஸ்டாக் நீங்க பார்க்கையில நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கு. இப்ப வந்து புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸும் பார்க்கையில குவார்டர் ஆன் குவார்டர் கம்மியா இருக்குங்க. இயர் ஆன் இயர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 41லேருந்து 46 கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா இருக்குங்க. அதுக்கு முக்கியமான காரணம் டிப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட் நிறையவே கட்டியிருக்காங்க. சேல்ஸும் கம்மியா இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர். இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய புரமோட்டர் ஹோல்டிங் நம்ம பார்க்கலாம். புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 67.33 இருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வச்சிருக்காங்க. டிஐடி இந்த ஸ்டாக் அதிகமாவே இருக்கு. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு இந்த ஸ்டாக்கு. சார்லட் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல். 5 ஸ்டார் ஹோட்டல்ல, அதுக்கப்புறம் 3 ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அனலைஸ் பண்ணி பாருங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பொதுவாவே வந்து புரமோட்டர் வாங்குனா என்னன்னு கேட்கிறியா நெறைய நண்பர்கள். புரமோட்டர் எதுக்கு வாங்குறாங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த ஸ்டாக் டவுன்லேருந்து மேல போய் நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் நல்ல ஒரு சீப்ல கிடைக்கும்போது புரமோட்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டாக்க வாங்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா, அவங்க கம்பெனி, அவங்களுக்கு அந்த கம்பெனி மேல நம்பிக்கை இருக்கனால புரமோட்டர் வாங்குனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்குக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ் சொல்லுவாங்க. ஏன்னா, ஒரு புரமோட்டருக்கு தெரியும் அந்த கம்பெனி மேல போகுமா, கீழ வருமாங்கிறது, அந்த கன்டின்யூ நடத்த முடியுமா, குரோத் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவ் நியூஸு. மார்ச் 26ஆம் தேதி புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா 30,000, 30,000, 5,000 வரைக்கும் வாங்கிட்டே இருக்காங்க. பிப்ரவரி 12ஆம் தேதி கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. ஜனவரி மாசம் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. 2025 டிசம்பர்லயும் இந்த ஸ்டாக்க கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து புரமோட்டர் வாங்குன இன்னொரு ஸ்டாக், லாஸ்ட் ஸ்டாக்ன்னு பார்க்கும்போது ரைன் இண்டஸ்ட்ரீஸு. ரைன் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி 8 கண்ட்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அக்ராஸ் இந்தியாவுல. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கார்பன் அண்ட் சிமெண்ட் அட்வான்ஸ்டு மெட்டீரியல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு இருக்காங்க. கெமிக்கல் செக்டார் நெனைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் 41 இருக்குங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாவே இருக்கு. 9,000 கோடிக்கு மேல கடன் இருக்கு. அது கொஞ்சம் ரிஸ்க்கான இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, -1க்கு கீழ தான் இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நல்லா ரைஸ் ஆயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, எங்கே இறங்குனுச்சோ அங்கேருந்து மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துருச்சு சேர்ந்துட்டான். அதாவது நம்ம சொல்லுவோம்ல, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டக்குனு ஞாபகம் ஆக்கிது. "போன இடத்துக்கே திரும்பி வந்துட்டான்டா" அப்படிங்கிற மாரி சொல்ற மாரிக்க, இந்த ஸ்டாக்கு எங்கேருந்து மேல ஏறுனுச்சோ அதே இடத்துல திரும்பி வந்துருச்சு. ஆனா நல்ல ரிட்டர்ன். யார் ஒரு ஸ்விங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் இங்க வாங்கியிருந்து இங்க செல் பண்ணியிருந்தாலும், அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சரியில்லங்க. ரொம்ப மோசம் தான். கடுமையான ஒரு இது. கடன் அதிகமா இருக்கு. டிப்ரேஷன் அதிகமா இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சம்பாதிக்கிற வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பாதி இதிலேயே போயிருது. எப்பவுமே கடன் இருக்க நம்ம கம்பெனி வாங்குனோம்னா, அது ரிஸ்க்கானது தான். புரமோட்டர் ஹோல்டிங் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் 41.19லேருந்து இப்போ கொஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐ கிட்ட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ கிட்ட இருக்கு. பப்ளிக் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் அதிகமா இருக்கு. ரைன் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இவரு தான் புரமோட்டரு. கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிஐ வாங்குன பங்குகளுங்க. டிஐல வந்து பார்த்தீங்கன்னா, யார் வாங்கியிருக்காங்கன்னா, அமந்தா ஹெல்த் கேர். அமந்தா ஹெல்த் கேர் யார் வாங்கியிருக்காங்கன்னா, பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அமந்தா ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்த ஐபிஓங்க. இந்த ஸ்டாக்க மலையிலேருந்து சரிச்சு விட்ட மாரிக்கு கீழ கிடக்கு. இத போயிட்டு எதுக்கு பந்தன் பேங்க் வாங்கியிருக்கான்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். ஸ்டாக் பி கம்மியா இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு மேல இருக்கு. பேஸ் வேல்யூ 10. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. பெக் ரேஷியோவும் கடனும் 1க்கு கீழ தாங்க இருக்கு. ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. புதுசா ஐபிஓ வந்த ஸ்டாக் இது. ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கும்போது கொஞ்சம் கூடியிருக்குங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கோடி கூடியிருக்கு. ஒரு ஸ்மால் கேப் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங். புரமோட்டர் ஹோல்டிங் பார்க்கையில புரமோட்டர் 63.55 வச்சிருக்காங்க. டிஐ, எஃப்ஐஐ அதுக்கப்புறம் டிஐஐ. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்ல.
பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்கள்ட்ட 4% இருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம். நம்ம நெறைய நண்பர்கள் கேட்டீங்க இந்த ஸ்டாக்க பத்தி எனக்கிட்ட டெலிகிராம் குரூப்ல. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, ஏடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பைசா லோட் பண்றாங்கல்ல. ஒரு ஏடிஎம் வந்து பைசா முடிஞ்சிருச்சுன்னா லோட் பண்றாங்க. அந்த ஒரு பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிய ரீசென்ட்டா யாரு வாங்கியிருக்காங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அது பாரா பாரிக் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. அது ஃப்ளெக்ஸி கேப்பான்னு தெரியல. வேரியஸ் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு 1,50,000க்கு மேல வாங்கியிருக்காங்க. மார்ச் 4ஆம் தேதி, மார்ச் 27ஆம் தேதி வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம். இது மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கும்போது ஒரு 5,000 4,500 கோடி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 13. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாயிருக்கு. பேஸ் வேல்யூ பார்த்து டே 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 குடுக்குறாங்க. 2.5% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிடையாதுங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா கிடையாது கடனு. பெக்யூரேசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 1க்கு கீழ இருக்கு. ஆனா அந்த ஸ்டாக்கும் அதே மாரிக்கு தான். மலையிலேருந்தே சரிச்சு விட்டா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அது மாரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு. ரிசல்ட் பார்க்கையிலே லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் பார்க்கையில சேல்ஸ் கூடியிருக்கு. ஆனா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதுக்கு டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா கூடியிருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில பார்க்கையில ப்ரொமோட்டர் சுத்தமா கிடையாது. எஃப்ஐ வச்சிருக்காங்க. டிஐல வந்து பார்த்தீங்கன்னா, பாராக் பர் அ பரேக் இஎல்எஸ் இந்த ஸ்கீம் தான் வந்து இவங்க தான் வாங்கியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 3.65 வச்சிருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, மார்ச் 28ஆம் தேதி வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரெயின்போ சில்ட்ரன் வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, யார் வாங்கியிருக்காங்கன்னா, ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்கு. ரெயின்போ சில்ட்ரன் எல்லாருக்குமே தெரியும். ஒரு மிட் கேப் ரேஞ்சுக்கு உள்ள ஸ்டாக் தான். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வேல்யூவேஷன் கூட தாங்க இருக்கு. பேஸ் வேல்யூ 10. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாயிருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 50 வச்சிருக்காங்க. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமா தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. நல்லா ஹைலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். சேல்ஸ் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டுங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. லாஸ்ட் குவார்ட்டர். லாஸ்ட் இயர் பார்க்கையில கொஞ்சம் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2,00,00,000 கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில கொஞ்சம் கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் ஃப்ளாட்டா தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் மார்ஜின் ஒண்ணும் இம்ப்ரூவ் ஆகவே இல்லாம இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேஞ்சஸும் கிடையாது. கொஞ்சம் மித்தமாக்கி தெரியுது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐல வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2.80 வச்சிருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்காங்க. ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட். இங்க ஒண்ணு இருக்கு. ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்டுன்னு இருக்கு. இவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குன ஸ்டாக்க பார்த்துரலாம். ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குன ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா உள்ள கம்பெனிங்க. இந்த கம்பெனி இப்ப தான் வாயில நுழையுது. வாக்கி ஃபீட் இன்னோவேஷன். இவங்க எதுல இருக்காங்கன்னா, காமர்ஸ் பிசினஸ்ல இருக்காங்க. இவங்களுடைய வெப்சைட்ட ஓப்பன் பண்ணா இதுதான். காமர்ஸ் அதாவது நம்ம வந்து என்ன Flipkart இந்த மாரி சொல்றோம் பார்த்தீங்களா? அது மாரி காமர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் அப்ளையன்ஸ் இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 3 சீட் சோஃபா, அதுக்கப்புறம் எல்லா சோஃபாவும் இருக்கு. பெட்டு, ஃபர்னிச்சர் ஐட்டம் இவங்க பிசினஸ் பண்றாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஐபிஓ வந்ததுன்னு நெனைக்கிறேன். இவங்க எப்படின்னா, ஸ்டோர் ரூம்னு கிடையாம வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா கஸ்டமர். ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குனீங்கன்னா டைரக்ட் கஸ்டமர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் அண்ட் ஸ்லீப் சொல்யூஷன் கம்பெனி. ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்காங்க. ஒரு மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக் இது. ஃபண்டமெண்டலா பார்க்கையில ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. கழுவி ஊத்துன மாரிக்கு இருக்கு. ஆமா, அந்த ஸ்டாக்க பார்க்கையில. 37 புரமோட்டர் ஹோல்டிங். ஆனா HDFC மியூச்சுவல் ஃபண்ட் எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. ஐபிஓ லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இறங்கிட்டு நல்ல ஒரு ஹை போயிட்டு மறுபடியும் நல்ல ஒரு பாட்டம்ல வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. ரிசல்ட் பார்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா, 32 கோடி பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் மேக்கிங் தான். பெருசா ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. கடன் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு 1க்கு கீழ தான் இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி, நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் 33 வச்சிருக்காங்க. எஃப்ஐஐ, டிஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் அதிகமாவே இருக்கு. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க, இன்வெஸ்ட்கோ, அதுக்கப்புறம் மிராஜ் அசெட், பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸ், HDFC மியூச்சுவல் ஃபண்ட் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோ நெறைய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 22% மேல வச்சிருக்காங்க. ஆனா ஸ்டாக் நல்ல ஒரு டவுனா இருக்கு. ஃபண்டமெண்டலா பார்க்கையில ரொம்ப வீக்கா இருக்கு. ஏன்னா, இந்த மாரிக்கு காமர்ஸ் பிசினஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, குரோ ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப்பான ரேட்ல குடுப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபர் போடும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதிகமா இன்ட்ரெஸ்ட் காப்பாங்க. நீங்க போய் ஒரு கடையில வாங்குனீங்கன்னா, கடையில வந்து வாடகை குடுப்பாங்க. அப்புறம் எம்ப்ளாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சம்பளம் குடுக்கணும். இந்த மாரிக்கு நெறைய செலவு இருக்கும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒரு பொருளுடைய விலை விப்பாங்க. ஆனா, இந்த மாரிக்கு காமர்ஸ் வந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாரிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜஸ்ட் ஆன்லைன்ல போட்டோ ஷோ ஆகும். அவங்க ஒரு ஸ்டோர் ரூம் புடிச்சு அங்க வச்சிருப்பாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி. அவங்க யாராச்சும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாங்கன்னா, நேரா டெலிவரி பண்ணுவாங்க. அந்த டெலிவரிக்கும் காசு நம்மகிட்டயே வாங்கிக்கிருவாங்க. அதனால இந்த மாரி பிசினஸ் எல்லாம் குரோ ஆகுறதுக்கு கூட சான்ஸ் அதிகமா இருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க.
இந்த வீடியோல நம்ம டிஐ, எஃப்ஐ வாங்குன பங்குகள் பார்த்துருக்கோங்க. இது வந்து எல்லாமே ஒரு சாம்பிள் டேட்டா தான். எந்த ஒரு பங்குமே பை காலோ, செல் காலோ கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதுனாலும் போயிட்டு அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம அந்த டேட்டா சோசியல் மீடியால, வெப்சைட்ல என்ன கிடைக்குதோ அந்த டேட்டா தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே சாம்பிள் டேட்டா தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அதிகமான லைக் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் நெறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா லைக் குடுங்க. இன்னொரு அருமையான வீடியோல சந்திக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் இது டிஐ வாங்குன பங்குகள் நெறையா இருக்கு. அத வந்து நாளைக்கு ஒரு வீடியோல நான் ரெடி பண்ணி போடுறேன். எல்லா ஸ்டாக்கையும் இதுல நம்ம பேசினோம்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். நன்றி நண்பர்களே!